வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அவ்ரிதம் எக்ஸ்ப்ளோர். உச்சி வெயில் நேரம் எங்களுடைய முதல் சாய்ஸ் மோயார் ரோடு தான். போன 5 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஒரு புலி சைட்டிங்கை மீண்டும் மிஸ் பண்ணிட்டோங்க. காலையிலையும் அதை மிஸ் பண்ணோம், மத்தியானமும் அதை மிஸ் பண்ணோம். தண்ணி குடிச்சிட்டு மேல போயிடுச்சு. காலையில இப்படி போச்சு, தண்ணி குடிச்சிட்டு இல்ல 2 வண்டியும் பாக்கல. 2 வண்டி வரும்போது கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு பைக்ல வந்தவர் பார்த்துட்டு சொன்னாரு, அதான் வேகமா வந்தோம். காலையில இப்படி வரும்போது ஒரு கெஸ்ட் பார்த்துருக்காங்க. நீதான் உள்ள போயிடுச்சு. மயில் அலாம் கேக்குதுல. இந்த கல்லு ஞாபகம் வச்சுக்கோ. மாதிரி விஷயம். ஆனா காடு எங்களை வெறும் கையோட அனுப்பல. புலிக்கு பதிலா அங்க கம்பீரமான நின்ன கெடாமான்களோட கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் எங்களை மறுபடியும் பார்க்க வந்த மாயா கரடி. இதையுமே ரொம்ப நேரம் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். எடுத்து இடம் தான் நிறைஞ்சு கிடக்கு. ஐடியில கரடி வீடியோ மட்டும் 10 வீடியோ போடணும். அப்படியே முன்னாடி நகரும்போது காட்டோட அழகிய சின்ன சின்ன ஜீவன்கள், கிளையில தாவும் சாம்பல் நிற குரங்குகள்னு, பக்கத்திலேயே கம்பீரமா ஒரு மயில்னு எல்லாத்தையும் பார்த்தோம். தூரத்துல மோயார் ஆற்று பக்கம் பார்த்தா தாகம் தீர்த்துட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள மெல்ல திரும்பி போய்கிட்டு இருந்த பிரம்மாண்டமான காட்டு மாடு கூட்டத்தங்களையும் பார்க்க முடிஞ்சுது. மோயார்ல இருந்து கிளம்பி அப்படியே சிங்காராவுக்குள்ள அடி எடுத்து வச்சோம். இது வரைக்கும் எத்தனையோ முறை இந்த ரோட்ல நாம போயிருப்போம். ஆனா இந்த முறை கிடைச்ச தரிசனம் இது வரைக்கும் நமக்கு அமையவே இல்லைங்க. கூட்டம் கூட்டமா எங்க பார்த்தாலும் யானைகள். அங்கே 2 இருக்கு. அதான் 3 இல்ல, அங்க 2 இருக்கு பாருங்க. பின்னாடி வருது. ஓ 5 3 2 5. எல்லாம் ஓடிச்சு. இது பண்ணிட்டு இருக்கோம். அது கோவமா தான் இருக்கு. அதான் நம்ம சவுண்டு கூட அது கேட்கும். அது வந்து எதுவுமே இல்லாம நீங்க அதுதான் நிரந்தரம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. திடீர்னு 10 நாள் 10 யானை நிக்கவும்
அது மட்டும் இல்லாம 2 கம்பீரமான கொம்பன் யானைகளோட அடுத்தடுத்து ரோட் கிராஸ் அந்த சிங்காரா சாம்பல் மேடு வழியாக காட்டுக்குள்ள போச்சு. போன முறை நாம ஃபேமிலியோட வந்தப்போ மிஸ் பண்ண இது போன்ற காட்சிகள் இந்த முறை சிங்காரா எங்களுக்கு மொத்தமா வச்சு கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவன் நிறைய ஓடுதாங்க. புளியை துரத்துதான் பாருங்க பின்னாடி. அதுக்கு இவ்வளோ ஸ்லோவா ஓடுதுல. சிங்காரா வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும்போது நான் பார்த்த இந்த காட்சி தான் என் கண்களை ஈரமாக்கிடுச்சுன்னு சொல்லணும். யாரோ செஞ்ச ஒரு பொறுப்பற்ற தப்பு இந்த மண்ணில் இருந்த எத்தனையோ அப்பாவி உயிர்களை தீயில கற்கிடுச்சு. இந்த சாம்பல் மேட்டில் நிற்கும் போது நெஞ்சமெல்லாம் அடைக்குது. இந்த குட்டி யானையோட கண்களை கொஞ்சம் கூர்ந்து பாருங்களேன். அதுல ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கு. என் காடு ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்ற ஒரு பயமோ, ஒவ்வொரு அடி அது எடுத்து வைக்கமோ ஒரு தயக்கமோ அதுகிட்ட தெளிவா தெரியுது. முன்னாடி தாய் யானையே போனாலும் கூட அடியில இருக்கிற அந்த சாம்பல்ல சூடு இல்லைனா கூட அது அத பயமுறுத்துது. அந்த குட்டியோட தயக்கத்தை பார்த்தப்போ என் கண்கள் ஈரமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். மனிதர்களின் அலட்சியத்தால இந்த சின்ன உயிர்கள் ஏன் இவ்வளவு பயத்தையும் வேதனையையும் சுமக்கணும்? இந்த அமைதியான ஜீவன்களுக்காகவாச்சும் நாம மாறணும். அழகான காடுகளையும் இயற்கையையும் நாம பேணி காக்கணும். அவன் வந்துட்டு இருக்கான். யானை வர வழியில நிக்கிறவங்க அதான் பாருங்க. ஆனா நம்மள பின்னாடி சைரன் அனுப்பிச்சு போக வண்டி படம் எடுத்து போகுது. ஏங்க பாக்குறாங்க தம்பி. இல்லங்க அது டோர். பின்னாடி ஆள் ஓட்டிட்டு வர. அடுத்து நம்ம பயணிச்சது தெப்பக்காடை நோக்கி. வழியில கூட்டமா நின்ன மான்களையும் சில மயில்களையும் கடந்து தெப்பக்காடு கிட்ட வரும்போது திடீர்னு அதிர்ச்சி. சுற்றிலும் மான்களோட எச்சரிக்கை சத்தம். காடு ஒரு நிமிஷம் உறைந்து போச்சு. அத்தனை மான்களும் தங்களோட உடம்ப வாழை விரைப்பா வச்சுக்கிட்டு ஒரே திசையை நோக்கி உற்று பார்த்துக்கிட்டே இருந்தது. அங்க ஏதோ நடக்குது. நாங்களும் அந்த இருண்ட புதர்களுக்குள்ள தேட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நொடியில அந்த இடமே ஒரு மரண அமைதியா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதயம் வேகமா துடிக்குது. எங்களோட பார்வை முழுதும் அந்த இருண்ட பதர்களுக்குள்ளயும் இப்ப பாயும் அப்ப வெளியே வரும்னு ஒவ்வொரு நொடியும் த்ரில்லாவே இருந்துச்சு. அந்த மான் காலை தரையில தட்டுறத பாருங்களேன். அது சும்மா செய்யல, காடே உறைந்து போற அளவுக்கு அது போடுற ஒரு சிக்னல். பக்கத்துல கொடூரமான வேட்டைக்காரன் இருக்கான்னு தன் கூட்டத்தை எச்சரிக்கை செய்யற அலார மெசேஜ் தான் இது. ஓடி வந்து இப்ப மெதுவா வருது. எல்லா மாடும் நல்லா அலர்ட்டா இருக்கு. கொஞ்சம் ஒட்டி போட்டுருங்க. அது காத்து கசைதோ. ஆமா, நல்லா அலாம் கொள்ளுங்க. கீழே இல்ல மேல மேல ஓடி 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 ஓடி. நிமிடங்கள் ஓடிச்சு. ஆனா எதுவுமே வெளியே வரல. அந்த மறைமுக வேட்டைக்காரன் இருட்டுக்குள்ள இருந்தபடியே எங்களை கவனிச்சிட்டானோ என்னவோ. வேட்டை நடக்கல. ஆனா அந்த கும்மிருட்டோட பயமும் த்ரில்லும் எங்களை மொத்தமா சூழ்ந்துக்குச்சு. வாழை தூக்கிதான் இருக்கு பாருங்க. வாழை தூக்கிதான் இருக்கு.
அடுத்து நாங்க போனதுதான் தொரப்பள்ளி லைன். ஆனா அங்க ஒரு சின்ன கொசு கூட இல்ல. தொரப்பள்ளியில ஒரு டீ பிரேக்க போட்டுட்டு மறுபடியும் பந்திபுரம் நோக்கி எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். அப்பதான் எங்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. வசனகுடியில நாம ஏற்கனவே சந்தித்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தென்னரசு சார் சொன்னது ஞாபகம் வந்தது. முதுமலை பந்திப்பூர் லைன்ல தாங்க கூட்டமா யானைகள் இருக்கு சாயங்கால நேரத்துலன்னு சொன்னாரு. அவர் சொன்னது அணுவளவும் பொய் இல்ல. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு பெரிய யானை கூட்டம். இவ்வளவு வாகன போக்குவரத்துக்கு நடுவுலயும் வண்டி சத்தங்களுக்கு நடுவுலயும் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப ஜென்டிலா அதுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா நின்னுகிட்டு இருந்ததுன்னு சொல்லணும். ஒரு நாளுங்களா? இங்க ஒரு 1 2 3 4 5 குட்டி இருக்கு பாருங்க பின்னாடி. 29 ஆயிடுச்சு. கிராசிங் குட்டி இது. அங்க இந்த மரத்தை உடைச்சிட்டு பாருங்க குட்டி. குட்டி உள்ள போயிடுச்சுல. அந்த யானை கூட்டத்துக்கு நடுவுல எங்களோட பார்வைய மொத்தமா திருடினது ஒரு சின்ன செல்ல குட்டி. பிறந்து ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு சின்ன குட்டி யானை தன் கூட்டத்துக்கு நடுவுல துள்ளி குதிச்சு ஓடி பிடிச்சு விளையாடுற அந்த அழகை பார்க்க கியூட்னஸ் ஓவர்லோடட் அப்படின்னு தான் சொல்லணும். எங்களால அந்த இடத்த விட்டு கண்ணை நகர்த்தவே முடியல. அப்படி ஒரு பேரழகு. கியூட்டா இருக்குதானா? குட்டி வெளியே வருது பாருங்க. நல்ல வருது. ஓடி விடுது. சூப்பரா ஓடுது. நல்லா ஸ்பீடா ஓடுது. முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கும். மாதிரி ஓடுது பாருங்க. விளையாடுதுங்க. ஓடி வருமாங்க. ஆனா அங்கதான் வருதுன்னு நினைக்கிறேன். என் மொபைல் கவர் ஆகல. இல்ல வரல. சொல்லினா மாட்டேங்குது. பந்திப்பூர்ல இருக்கு கண்டிப்பா. மரத்தை முட்டை என்னன்னாவோ பந்து. வண்டி வரிசையா இருக்கு. எல்லா வண்டியும் இருக்குது. இல்ல எல்லா வண்டியும் நிறுத்தணும். ஒரு தட்டு தட்டுச்சுன்னா உனக்கு அப்புறமாயிரும். நீ நிறுத்துங்க, அவன் கேப் இருக்கான். வீடியோ தான் இருக்குல்ல. இருக்காது இங்க அங்க ரன்னிங் ரேஸ். இல்ல நம்ம பசங்களை எல்லாம் விட்டோம்னா ஓடி போயிட்டு வருவாங்களா, அது மாதிரி பண்ணிருக்கு. முதுமலை செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு விதமான எதிர்பார்ப்போட அப்படியே பந்திப்பூருக்குள்ள நுழையிறோம். வெளிச்சம் மெல்ல மெல்ல மறைஞ்சி காடு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அங்கதான் நீங்க வந்து அந்த இதெல்லாம் இரவு நேரத்துல பந்திப்பூர் காடுங்கிறது ஒரு தனி உலகம். அடுத்த வளைவுல நமக்கு என்ன காத்துட்டு இருக்குன்னு கணிக்கவே முடியாது. பந்திப்பூருக்குள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய உருவங்களை பார்க்க முடிஞ்சுது. இந்த சாம்பார் மான்கள் அளவுல பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருந்தது. அதை தாண்டி அடுத்த செக் போஸ்ட் எக்ஸிட் வரையிலுமே வழி நெடுக யானைகளோட ராஜ்யம்தான். இந்த இரவு பயணம் எங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். உள்ள நான் ஆங்கிலத்தில் எல்லாமே குட்டியோட இருக்கு. எல்லாம் குட்டியோட தான் இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், பயணம் அழகா இருக்கா? பயணத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பிக் பிரேக்கிங் அப்டேட் இருக்குங்க. நீங்க அடுத்து முதுமலைக்கோ இல்ல மசனகுடிக்கோ ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா இந்த விஷயத்த இப்பவே தெரிஞ்சுக்கணும். மசனகுடி ஏரியாவில் வனத்துறை ஒரு அதிரடியான புதிய சட்டத்தை அதிகாரப்பூர்வமா அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மசனகுடியில இருந்து போகக்கூடிய பொக்காபுரம், மோயார், சிங்காரா இந்த சாலைகள்ல இனிமேல் சொந்த வாகனங்கள்ல செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதுங்க. இத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்காக இந்த முக்கிய வனப்பகுதிகளில் புதிய செக் போஸ்டுகளை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்காங்க. இனிமேல் டூரிஸ்டுகள் அப்படி தங்களோட சொந்த வண்டியில இந்த காட்டுக்குள்ள போக முடியாதுங்க. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது ஜூன் கடைசி வாரத்துலங்க. சோ நினைவுல வச்சுக்கோங்க, இனிமேல் டூரிஸ்டுகள் அப்படி தங்களோட சொந்த வண்டியில இந்த காடுகளுக்குள்ள போகவே முடியாது. அப்போ எப்படிதான் இந்த ஏரியாவை சுத்தி பார்க்கறதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க அங்கீகரிக்கப்பட்ட ஃபாரஸ்ட் சஃபாரி ஜீப்புகளை மட்டும் தான் உபயோகப்படுத்த முடியும். விலங்குகளோட பாதுகாப்புக்காகவும் டூரிஸ்டுகள் விலங்குகளுக்கு தொந்தரவு தர்றதை தடுக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாம பிரத்யேகமா இங்கிலீஷ்ல மட்டும் வைல்ட் லைஃப் அண்ட் டிராவல் வீடியோக்களை போடுறதுக்காக ரிதம் சஃபாரி அப்படின்னு ஒரு புதிய யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோக்களை இங்கிலீஷ்ல பார்க்க விரும்புறவங்க உடனே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அப்படியே எங்களோட இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொலியோட கண்டினியூஷன் இன்னும் த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.